ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பண்டாஸ் டாடிஸ். பலாப்பழம் சீசனால் நம்மளும் ஒரு பலாப்பழம் வாங்கியாச்சு. இது சிறுமலையில் வாங்கினது, சிறுமலையிலேருந்து வர்றது. ஆக்சுவலி பழம் அப்புறம் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்துட்டு மலையில் விளையிறது. அதை வந்துட்டு சிறுமலை அடிவாரத்தில் வந்து விற்பாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக சிறுமலை அடிவாரத்தில் போய் வாங்கிக்கலாம். நம்மளும் ஒரு பலாப்பழத்தை வந்துட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வாங்கும்போது நல்லா செக் பண்ணிக்கணும், இல்லைனா ரொம்ப காயாவோ இல்லைனா வந்துட்டு ரொம்ப பழமானதோ வந்துடும். ஸோ நான் லைட்டாக கட் பண்ணி பார்த்துட்டு அதே இடத்துல செக் பண்ணிவிட்டு வந்துட்டோன்னா நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வந்ததும் கட் பண்ண உடனே வந்துட்டு அவ்வளோ ஸ்மெல்லு. இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு 3 பேரோட ஹெல்ப் தேவைப்படுது. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு பிரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த பாலெல்லாம் வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா சீக்கிரமாக அந்த சொலையை எடுக்க முடியுது. சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டு. அப்படியே இந்த தேன் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, தேனோட ஸ்வீட்டு, அந்தளவுக்கு அந்த பலாப்பழம் வந்துட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பலாக்கொட்டை எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம். அதில் வந்துட்டு மோஸ்ட்லி அவிச்சோ இல்லைன்னா வந்துட்டு வறுத்தோ சாப்பிடுவோம். இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணோம். அந்த ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பலாப்பழ சொலை எல்லாமே வந்துட்டு நல்ல பெருசாகவும் இருந்துச்சு, நல்ல எல்லோயிஷாக சூப்பராக இருந்துச்சு. உடனே காலி ஆகிடுச்சு எல்லாமே. எப்படியும் நானே ஒரு 15 ஒரு நேரத்துலேயே சாப்பிட்ருப்பேன், 15 பீசஸ்ஸு. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாண்டா, சப்ஸ்கிரைப்